பல நேரங்கள்ல நமக்கு பிடித்த நபரை பத்தின எண்ணங்கள் வந்து நமக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம முக்கியமான வேலைகள்ல இருக்கலாம், நம்ம முடியாத சூழல்ல கூட இருக்கலாம், உடல் ஆரோக்கியமற்று இருந்தாலும் கூட நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பத்தி நம்ம அதிகமா திங்க் பண்ணிட்டே இருப்போம். சேம் அதே மாதிரி அந்த பர்சனும் உங்களை பத்தி நினைக்கிறாங்களான்னு நீங்க நிறைய டைம் யோசிச்சிருப்பீங்க. நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒருத்தர் மேல ஈர்ப்பு இருந்து ஒரு க்ரஷ் மாதிரி கூட இருக்கலாம். அந்த பர்சனும் நம்மளை பத்தி யோசிக்கிறாங்களா அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு தோணிருக்கும். அதற்கான பிரபஞ்சம் காட்டக்கூடிய விசித்திரமான அறிகுறிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க போறோம். இது எல்லாமே ரொம்ப வியர்டான சைனா இருக்கும், பட் இது எல்லாமே ட்ரூவான சைன். சைக்கலாஜிக்கலா இந்த விஷயங்களை எல்லாமே உண்மை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணப்படாட்டியும் ஸ்பிரிச்சுவல் பேத்துல இருக்க எல்லாருமே சொல்றாங்க, ஆமா இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா யாரோ ஒருத்தவங்க உங்களை தீவிரமா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அறிகுறி, காரணமே இல்லாம அவங்கள பத்தின தாட்ஸ் வந்து சடனா ரேண்டமா வர்றது. ஸோ இது நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஜாலியாக யார்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாலேயோ போய் கூட அவங்கள பற்றி நீங்கள் அப்போதைக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்கள பற்றின தாட்ஸ் வந்து உங்களுக்கு சடனாக வந்து போகும். அது ஏன்னு தெரியாது. அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து அவங்களுடைய முகம் வந்து போகலாம், இல்லை அவங்கக்கிட்ட பேசின ஏதோ ஒரு விஷயம், இல்லை அவங்களோட ஆட்டிடியூட், அவங்க பிஹேவ் பண்ணுற விதம். லைக் ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து நம்மளை எப்போவுமே வந்து நம்ம கையை ஹோல்ட் பண்ணி பேசுவாங்க சில ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆட்டிடியூடோ இல்லை அவங்களோட ஃபேஸோ சடனாக உங்ககிட்ட வந்துட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களை ரொம்ப தீவிரமாக நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும், பிடிச்ச பொண்ணையோ இல்லை பிடித்த ஆணையோ வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு எல்லாருக்குமே விதவிதமான ஆசைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்போம், நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து மணி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண முடியும்னு நம்ம மைண்டில் வந்து ஒரு சில வந்து கட்டுப்பாடுகள் அமைச்சிருப்போம். அதெல்லாம் இல்லை. உங்கள் மனசில் நீங்கள் இது என்னால் முடியும், இது எனக்கு வந்து நடக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்கனாலே யூனிவர்ஸ் உங்ககிட்ட அதை கொண்டுட்டு வந்து தருவாங்க. தட்ஸ் கால்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்மளுடைய சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஹோப்னு போனோம், ஏஞ்சல்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கனவை அடைஞ்சிக்கிறதுன்றதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் டேரோ ரீடிங்ஸும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை பெஸ்ட்டாக மாற்றிக்கணும், ஆர் ஃப்ரீயாக டேரோ ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பெரிய கோல் இருக்குது, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அது நீங்கள் ரீயூனியன் ஆகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஆர் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கோல்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனல் டேரோ ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய இரண்டாவது அறிகுறிக்கு போகலாம். அந்த பர்சன் வந்து ட்ரீமில் அடிக்கடி வர்றது. அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய ட்ரீமில் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுவோம். லைக் ஏதோ ஜாப்பை பற்றியோ இல்லை உங்கள் ஸ்டடீஸை பற்றியோ நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை சார்ந்த கனவுகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். அந்த பர்சனை பற்றி நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு ட்ரீம் வரும். ஆனால் அது ரொம்ப கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பர்சனும் உங்களை வந்து நினைக்கிறாங்க. ஸோ அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுடைய ட்ரீம் மூலமாக வந்து வெளிப்படுது. லைக் சில நேரங்களில் வந்து என்கிட்ட வந்து சில கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, நான் பிரிஞ்ச மாதிரி கனவு கண்டேன், அது எனக்கு ஏதோ ஒரு தவறு நடக்கிற மாதிரி கனவு கண்டேன், பட் நான் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ட்ரை பண்ணுறேன், நான் ப்ரேயர்ஸ் வைக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு கனவு வந்தது, லைக் யாரோ என்னை அடித்து கொள்கிற மாதிரி கனவு கண்டேன், அந்த அடித்த பெயினை வந்து நான் இப்பயே ஃபீல் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச பர்சன் என்னை விட்டுட்டு போட்ட மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீமோட பெயினை நான் இன்னும் என் ஹார்ட்டில் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பேத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆன்மீக தேடலில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி யூனிவர்ஸோட குழந்தையாகவே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு பாசிட்டிவாக இருக்கீங்க, இல்லை ரெகுலராக ஏதோ ஒரு காடுக்கு வந்து பூஜை பண்ணுறீங்க, லைக் நீங்கள் சர்ச் போகலாம், ஆர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் கணபதி, கிருஷ்ணர், முருகன், ஏதோ ஒரு கடவுளுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி கனவு வரும்போது அது நமக்கு நெகட்டிவாக நினச்சிப்போம். பட் அந்த ட்ரீமோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு ஏதோ நடக்க வேண்டிய விஷயம் லைஃப்பில் ஒன்று இருக்குது, அது என்னோட கர்மா,
லைக் நான் உங்ககிட்ட அடி வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்னோட கர்மா. பட் நான் என்னோட லைஃப்ல மாத்தின சில விஷயங்கள், நான் பண்ணக்கூடிய சில குட் கர்மாஸோட ரெஃப்ளெக்ஷனாக என்ன ஆகும் அப்படின்னா அது என்னோட ட்ரீம் மூலமாக வெளிவரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது ஒரு ட்ரீம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அந்த ட்ரீம் வழியாக உங்களுடைய கர்மா களையிறதுக்கு கூட யூனிவர்ஸ் அந்த மாதிரி ட்ரீமை உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதை நான் வந்து நிறைய இடங்களில் சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 3வது அறிகுறி திடீர்னு விக்கல் வர்றது ஆர் தும்மல் வர்றது. இது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல நிறைய இடத்துல சொல்லுவாங்க. நம்ம வந்து திடீர்னு விக்கல் வருது ஆர் வந்து ஏதோ ஒரு தும்மல் வருது அப்படின்னா உன்னை யாரும் நினைக்கிறாங்க உனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது நிறைய உண்மை. இது வந்து நம்மளுடைய ஐதீகத்துல ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். உங்களுக்கு திடீர்னு விக்கலோ தும்மலோ அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் உங்களை வந்து ரொம்ப இன்டென்ஸாக வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கும்போதோ ஆர் உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து சரியில்லாத போதோ தும்மல் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு விக்கல் வருது ஆர் வந்து தும்மல் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ஏதோ ஒரு பர்சன் உங்களை தீவிரமாக நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அறிகுறி 4, கண்கள் வந்து துடிக்கிறது. இது நம்மளுடைய கல்ச்சர்ல மட்டும் இல்லை, நிறைய கல்ச்சர்ல வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. எஸ்பெஷலி ஆண்களுக்கு வந்து ரைட் சைடு கண்ணும் பெண்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு கண்ணும் துடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை பத்தி யாரோ பாசிட்டிவா திங்க் பண்றாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பெண்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு, ஆண்களுக்கு வந்து ரைட் சைடு கண்ணு துடிக்கணும். அது வந்து பாசிட்டிவா நமக்கு வந்து யாரோ திங்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே வந்து அதே வந்து ஆப்போசிட்டா துடிக்குது. இது வந்து பெண்களுக்கு வந்து ரைட் சைடு துடிக்குது, இல்ல பசங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு துடிக்குது அப்படின்னா அதுவும் யாரோ உங்களை பத்தி திங்க் பண்றாங்க. பட் அந்த திங்கிங் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கல்ச்சர்ல வந்து இதை வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அண்ட் 5வது அறிகுறி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள்ல ரீசெண்டா உங்களுக்கு என்ன சைன் வந்து நடந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அண்ட் நீங்க உங்களுடைய க்ரஷுக்காக இந்த வீடியோ பாக்குறீங்களா ஆர் நோ கான்டாக்ட்ல நீங்க இருக்கீங்க, ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ பாக்குறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அறிகுறி 5, தற்செயலான சில விஷயங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. இது கண்டிப்பா நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே நடந்திருக்கும். நம்ம ஏதோ ஒரு பர்சனை வந்து நினைச்சிட்டு மொபைல் பார்த்துட்டு இருப்போம், அது நினைச்சிட்டு நம்ம ஏதோ நம்மளுடைய ஒர்க் பார்த்துட்டு இருப்போம். சடனா அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க ஆர் வந்து கால் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. பட் அவங்க கிட்ட பேசணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. 1 or 2 daysல கூட அது நடக்கலாம். நீங்க நினைச்ச உடனே நடக்கணும் அப்படின்றது கிடையாது. அது உங்களுடைய வைப்ரேஷன் வேவ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தது. நீங்க இது நம்ம எல்லாருமே கண்டிப்பா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். நம்மளுடைய காலேஜ்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கொலீக்ஸோ யாரோ ஒருத்தவங்களா நம்ம நினைச்சிருப்போம். சம்டைம்ஸ் அந்த பர்சனை பார்த்து நமக்கு இயர்ஸ் கணக்கில் கூட ஆயிருக்கும், பல வருடங்கள் வந்து ஆயிருக்கும் அவங்கள பத்தி. ஆனா அவங்கள பத்தி நம்ம நினைச்சிருப்போம், அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க, எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அந்த கேர்ள் வந்து நமக்கு கால் பண்ணி பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களை வந்து நீங்க வந்து அதிகமா நினைக்கிறீங்க, ஸோ உங்க வைபோட அவங்க வைப் வந்து ஒத்து போகுது, நீங்க கிளியரான ஒரு வைப்ரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும். அப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், நான் நோ கான்டாக்ட்ல இருக்கேன், நான் ரொம்ப தீவிரமா அந்த பர்சனை பத்தி நினைக்கிறேன், ஏன் என்னுடைய எண்ணங்கள் அவருக்கு போய் சேரல? ஆல்சோ நான் வந்து நிறைய மேனிஃபெஸ்ட் பண்றேன், பூஜை பண்றேன், ஆனாலும் என்னோட எண்ணங்கள் ஏன் அந்த பர்சனுக்கு போய் சேரலை? ஏன் இன்னும் அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு காலோ ஒரு டெக்ஸ்டோ நான் ரிசீவ் பண்ணல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களோட வைப்ரேஷன் ஒன்லி பாசிட்டிவா இருக்கா? எப்பவுமே 24 hours வந்து நீங்க பாசிட்டிவா நீங்க வச்சுட்டு இருக்கீங்களா? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஐயோ அந்த பர்சன் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க 2 பேருக்குள்ள இன்னொரு பர்சன் வந்திருப்பாங்களோ, என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ, அந்த பர்சன் வந்து என்னை சுத்தமா மறந்துட்டாங்களோ, இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் நீங்க அதிகமா யூனிவர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்றதுனால நீங்க வந்து நெகட்டிவான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால நீங்க நெகட்டிவா திங்க் பண்ற எல்லாத்தையுமே தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க. அட்லீஸ்ட் அதை பண்றதுக்கு நீங்க ரெகுலரா அமைதியா உட்காந்து ஒரு 5 minutes எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம், உங்களுடைய எண்ணங்களை கவனிங்க. நீங்க 5 minutes உட்காந்து உங்களுடைய மூச்சை நீங்க டீப்பா கவனிக்கும் பொழுது நிறைய எண்ணங்கள் வரும், அதை ஜஸ்ட் கவனிங்க, அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது
நமக்கு வந்து பிஸ்னஸ் பற்றின எண்ணங்கள் வரும். அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க. ஆமாம் அந்த கிளைண்ட் அப்படிதான், ஆமாம் இன்னும் அந்த சப்ளையர் வந்து நமக்கு தரல, இன்னும் அந்த பேமெண்ட்ஸ் கிளியர் ஆகலைன்னா அந்த தாட்ஸுக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஜஸ்ட் எனக்கு இப்படி என்ன வருது அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கவனிங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க அந்த டைமை. அந்த டைமை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆக்குங்க. இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். ஸோ இந்த 5 அறிகுறியில் உங்களுக்கு என்ன அறிகுறி இருந்தது அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோவை பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.